ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முருங்கைக்காய் போட்ட பாயா தாங்க. இந்த பாயா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிடாத நேரத்துலலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சீக்கிரம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க, 2 வெங்காயம், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தேங்காய். உங்களுக்கு கசகசா பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஸ்பைசஸ் வேணான்றவங்க கசகசாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு வெடிக்க விட்டுருங்க. வெடிக்க விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நல்லா வதக்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஓரளவு கால் பதம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி 1 தக்காளி போட்டுக்கோங்க, ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயாக்கு முருங்கைக்காயும் சவுச்சவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா தாங்க இந்த பாயாக்கு காரம். மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. மஞ்சத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வெள்ளை கலரில் குருமா பதத்துக்கு வேணும் அப்படின்னால நான் ரொம்ப ஆட் பண்ணிக்கல. இதெல்லாம் தாளித்து விட்டு குக்கரில் 1 விசில் விடுங்க. 1 விசில் விட்டதுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்கி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். வீடே மணக்கங்க இந்த குருமா. நீங்கள் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாத நேரத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கவுச்சி இல்லாதப்போ இது வந்து சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கு. அந்த மாதிரி டைமில் இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இது மாதிரி பாருங்கள் ஒரு காய் போட்டிருக்கேன். காய் சாப்பிடாதவங்க கூட இந்த டேஸ்ட்டில் காய் சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.